காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை வரலாறு பார்த்தேன்னா, புனிதவதி எனும் குழந்தை காரைக்காலில் உள்ள வணிக செட்டியாருக்கு பிறக்கிறாங்க. புனிதவதின்னு ஒரு பெண் குழந்தை. அந்த பொன் குழந்தை சின்ன வயசுலேருந்து சிவபக்தி, சிவபூஜை, விபூதிப்பட்ட ருத்ராட்சம்லாம் இப்போ தரிச்சுட்டு சிவபூஜை பண்ணி நித்திய அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பருவம் அடைந்து கல்யாணம் ஆகிற வயசு வந்தோடனே அவங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்து நாகப்பட்டினத்தில் உள்ள பரமதத்த செட்டியாருக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணமானது நடைபெறுகின்றது. கல்யாணமானி அவங்க வணிக செட்டியாரை சேர்ந்தவங்க நகை வியாபாரம் செய்கின்றார்கள். அந்த காலத்தில் பண்டமாற்று முறையில் மாம்பழம் 2 கொடுத்து நகை வாங்கிட்டு போனாங்க. பரமதத்த செட்டியார் அவங்க வீட்டுக்கார மாட்ட அதை கொண்டு கடையில் உள்ள வேலை பார்க்குறவங்களை விட்டு அந்த 2 மாம்பழத்தை கொடுக்க சொல்கிறாங்க. சுவாமி அம்மையாரை சோதனை பண்ணுறதுக்காக ஒரு காவி வஸ்திரம் தரிச்சுட்டு ருத்ராட்ச மாலை போட்டு ஒரு பிக்ஷாம் தேகின்னு ஒரு வயோதிக கோலத்தில் வந்து, அம்மா எனக்கு பசிக்கிறதுமா, ஏதாவது சாப்பாடு போடுமாங்கிறா. அம்மையார் என்கிட்ட சாதம் அடிச்சிருக்க சுவாமி, தயிர் சாதம் தான் இருக்குது, தொட்டுக்கிறதுக்கு மாம்பழம் இருக்குது அப்படிங்கிறா. பரவாயில்லம்மான்னு சொல்கிறா. அம்மையாருக்கு அது பரமேஸ்வரன்னு தெரியல, யாரோ சிவபக்தர் வந்திருக்காருன்னு உட்கார வச்சு தயிர் சாதமும் மாம்பழமும் போடுறா. சுவாமி தயிர் சாதமும் மாம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு தீர்க்க சுமங்கலி பவா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சுவாமி மறைஞ்சிடுறார். செட்டியார் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வரார். செட்டியாரை உட்கார வச்சு சாப்பாடு போடுறா. நான் கடையிலேருந்து 2 மாம்பழம் கொடுத்து விட்டேனே, அது எங்கன்னு கேட்குறா. ஒரு மாம்பழத்தை போடுறார். நன்னா இருக்கே, இன்னொரு மாம்பழம் எங்கேங்கிறார். சுவாமி பரமதத்த செட்டியார் கணவர் கேட்டு புனிதவதியார் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சுவாமி தோ வரேன் சுவாமின்ட்டு போகிறா. போன அம்மையாரை ரொம்ப நாளையே காணுமேனு போய் பார்க்குறார். சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறா. என் நாதன் கேட்டு என்னால் இல்லைன்னு சொல்ல முடியலையேன்னு. கையில் ஒரு மாம்பழம் வந்து நிற்கிறது. அதை அவர் பார்த்துடுறார். வந்து கொடுத்தோன்னே அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்றார். முன்னாடி எனக்கு கொடுத்ததுக்காக அந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்கே அப்படிங்கிறார். இது என்னோட பரம்பொருள் பரமேஸ்வரன் கொடுத்தார், சாட்சாத் சிவபெருமான் கொடுத்தாருங்கிறார். எங்கே உன் சுவாமி இன்னொரு மாம்பழம் கொடுக்க சொல்லுங்கிறார் பரமதத்த செட்டியார். சுவாமி இது என்ன சோதனை அப்படிங்கிறார். திரும்பி ஒரு மாம்பழம் கொடுக்குறார். செட்டியார் இங்கே கொண்டான்னு கையில் வாங்குறார். அந்த மாம்பழம் மறைஞ்சிருது. இது தெய்வ பிறவி, மனித பிறவி அல்ல. இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.